மக்களே 2-3 நாளா வந்து பூசா வந்து அனிமே பத்தி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா பூசா வந்து அனிமே ட்ரைலர் பத்தி பேசியிருந்தானுங்க. நானும் என்னடா பேசுறீங்க அப்படின்னு பார்த்தா 2-3 ட்ரைலர் வந்து வெச்சு விட்டா பேசிட்டு இருக்கானுங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஜுராசிக் ஷேடோ அப்படின்ற மாதிரி அனிமே. சோ இந்த அனிமே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 நிமிஷம் ட்ரைலர்ல யூஜி வந்துட்டு போறான், டிராகன் பூஸ்டர் வந்துட்டு போகுது, பவர் ரேஞ்சர்ஸ் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமேவை தூக்கி வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த அனிமேல. சோ எனிவே இந்த டிராகன்னா வச்சு என்ன டிராகன் பூஸ்டர் மாதிரி ஒரு அனிமே வர போதா இல்ல பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஒரு அனிமே வர போதா, இந்த டைனோசர் எல்லாம் சேர்த்து வச்சு என்னதான் அனிமே எடுக்க போறானுங்க, இது என்னதான் அனிமே அப்படிதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி மக்களே சேனல்ல புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஓஜி ஓடகஸ் எல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்படி கமெண்ட் செஞ்சு தள்ளிங்க அப்படின்னா ஹைப்ரிட் பட்டனை அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்லணும்னு நான் சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வடக்கனுக்கு வந்து ஓவரால் பில்டப் எல்லாம் பண்ணணும். நான் ட்ரைலரை பார்த்தேன். ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷன் எடுத்து வந்தானுங்களா. ஃபர்ஸ்ட் அனிமேஷன் பார்க்கும்போதே கொஞ்சம் அம்ட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னும் அந்த ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலுமே ஒவ்வொரு நிமிஷம் வந்து 10 செகண்ட் கடக்க அனிமேஷன் எல்லாம் ஏறினே போகுது. அதுவும் கடைசியில் ஒன்று வைப்பானுங்க, அதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா இருந்திருக்கும். சரி ஓகே, நம்ம இதை பத்தி ஒண்ணுனா பேசுவோம். முதல்ல வந்து டிராகன் பூஸ்டர் கூட ஒப்பிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த அனிமே டிராகன் பூஸ்டர் கூட ஒப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறதே வந்து டிராகன் தான். ஓகேவா? சோ அதனாலேயே வந்து டிராகன் பூஸ்டர் ஒப்பிடுறோம். அண்ட் சேம் டைம்ல உங்களுக்கே தெரியும். சோ டிராகன் பூஸ்டர் வந்து அந்த டோர்னமெண்ட் லைக் வந்து ரன்னிங் ரேஸ் சொல்றாங்க தெரியுமா, அது எல்லாமே வந்து நிஜ வேர்ல்டுக்கு கீழே தான் வந்து இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி தான் இந்த டிராகன் சண்டை போறது வாழ்றது எல்லாமே வந்து நிஜ வேர்ல்டுக்கு கீழே தான் இதுவே நடக்கும். அதுக்கு வந்து அடுத்த ஃபார்மேட்ல பார்த்தோம்னு பார்த்தா டிராகன் பூஸ்டர் வந்து எல்லா என்எஸ்குள்ளேயும் வந்து பழங்கால சக்தி ஒளிஞ்சுட்டு இருக்கும்டா. சோ அப்படி இந்த ஜுராசிக் ஷேடோ தெரியுமா, இந்த அனிமேல வந்து மனுஷனுக்குள்ள பழங்கால டைனோசர் சக்தி ஒளிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ வந்து டைனோசருக்குள்ள பழங்கால சக்தி ஒளிஞ்சிருக்கிறது டிராகன் பூஸ்டர். அதே மனுஷனுக்குள்ள பழங்கால டைனோசர் சக்தி ஒளிஞ்சிருக்கிறது நம்ம ஜுராசிக் ஷேடோ. ஓகேவா? சோ ரெண்டு அனிமைக்கு ஒற்றுமை இதுதான். சோ வந்து ரெண்டுமே வந்து பழங்கால சக்தியை வச்சு நடக்க போற ஒரு சண்டை ஒரு போர் அப்படி சொல்லிட்டு எதை வேணாலும் மீன் பண்ணலாம். ஓகேவா? என்ன டிராகன் பூஸ்டர்ல அந்த சண்டே வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் லைக் வந்து ஒரு டோர்னமெண்ட் எடுத்துட்டு போயிருப்பானுங்க. அதே வந்து இந்த அனிமேல வந்து ஒரு சண்டையாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. வித்திங் வந்து பழங்கால சண்டையை வந்து ஒரு 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 சண்டை வள அச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டையை வச்சுன்னு போயிடுறானுங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அனிமே பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா அது ஒண்ணுமே கிடையாது. அதாவது வந்து ஒரு மனுஷன் இருப்பான். சோ மனுஷன் வந்து பட்னு இடத்துல அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா பென்டன் மாதிரி சேஞ்ச் ஆகிறானுங்களா. சோ அதே மாதிரி தான் ஏற்கனவே வந்து பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ பவர் ரேஞ்சர்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஏற்கனவே. லைக் வந்து வில்லனை போடுத்தால எப்படி வந்து பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபார்மேட் இருக்கும். அதே மாதிரி டைனோசர் சொல்லிட்டு நல்லா இருக்கும். நான் கூட பார்த்துருக்கேன், வரும் நல்லா இருக்கும். இந்த ஐ திங்க் அந்த சீரிஸ் நல்லா இருக்கும். சோ அது மாதிரி டைனோ சீரிஸ் மாதிரி தான். சோ வந்து உடனே வந்து ஒரு ஆபத்து வந்தோடனே எல்லாரும் டைனோசரா மாறுவானுங்க. சோ அதே மாதிரி ரெட் மஞ்சள் ப்ளூ அப்படின்னு பார்க்கும்போது அச்சஸ் தெரியுது இது பவர் ரேஞ்சர்ஸ். லைக் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் அப்புறம் வந்து டிராகன் பூஸ்டர் இந்த ரெண்டு அனிமே பிடிச்சவங்களுக்கு இந்த அனிமே பக்காவான அனிமேடா. ஏன் நிறைய பேர் இதான் காத்துட்டு இருக்கானுங்க. ஏன் ட்ரைலரை பார்க்கும்போதே வந்து அச்சஸ்ல தெரியுது அது மாதிரி கதை ஒன்று போக போகுது அப்படின்னு. ஓகேவா? பட் வந்து பவர் ரேஞ்சர்ஸ்ல வந்து சக்தியால வந்து இவங்க ரோபோட்டா மாறுவாங்க. ஸோ ரோபோட்டா மாறும்போது வந்து நம்மளுக்கு காதெல்லாம் 2 பேரும் காதெல்லாம் வந்தா திங்க் வந்து அந்த ஃபார்மெட் வந்து வெளில வந்துருவாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து ஏதோ வந்து கஜமஜா பண்ண போறாங்க, லைக் வந்து முத்து கொடுக்க போறாங்க அப்படின்னா எப்படி டைனோசரா சேர்ந்து கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரினா வந்து யோசனை எங்கேயோ போதுறாடி. ஸோ அதுக்கு யூஜி காமிச்சிருப்பானுங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும் பச்சை தெரியும் யூஜிடா அப்படின்னு. ஸோ இது மாதிரி வந்து அங்கங்க யூஜி ட்ரெஸ் நருட்டோ ட்ரெஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ வந்து மேபி வந்து ஃபேன்ஸை இழுத்து போறதுக்கு பண்றாங்களான்னு தெரியல. ஸோ மேபி இதுல ஒரு கோல் மால் இருக்கும், அதிகமா சான்ஸ் இருக்குடா. ஓகேவா? சரி ஓகே ப்ரோ, டைனோசர் சொல்லிட்டு யாரு ப்ரோ வில்லனுங்க, வில்லன் யாரு ப்ரோ, இன்னொரு டைனோசரா ப்ரோ அப்படின்னு கேட்டா அங்கதான் ட்விஸ்ட். இன்னொருத்தவங்க வந்து நிஞ்சாசான். எது நாகார்ஜுனாவா? நிஞ்சா சொன்ன யாரு நருட்டோ தான். அதாவது வந்து இப்போ நருட்டோவும் உள்ள வந்துட்டான். ஸோ பேசிக்கலா கதை என்ன அப்படின்னு பார்த்தா பழங்கால டைனோசரா மாறுற மக்களுக்கும் நிஞ்சாஸுக்கும் சண்டை அப்படி மாதிரி சொல்றானுங்க. ஆனா ட்ரெய்லர்ல நிஞ்சாவை காட்டுறானுங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைனோசரை வச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. லைக் வந்து பீப்புள்ஸ் டைனோசரா மாறுவாங்க தெரியுமா, அது மாதிரி பீப்புள்ஸே காட்டுறானுங்க. லைக் வந்து எப்படி வந்து ப்ளீச்லெஸ் சாயில் சொசைட்டிக்கும் நம்மளோட அதுக்கப்புறம் யார் அந்த ஸ்விங்கர்ஸா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அச்சிப்பானுங்களோ அதே மாதிரி இந்த கதை டைனோசருக்கும் நிஞ்சாஸுக்கும் தான் சண்டை நடக்கும் போல. ஆனா அந்த நிஞ்சாஸார டைனோசரா மாற முடியுமா அப்படி இல்லாம கதை பார்த்தா நமக்கு தெரியும். ஓகேவா? சரி ஓகே, வந்து ட்ரெய்லர் பத்தி பேசுறேன். சரி ஓகே, உள்ள இருக்க கதை என்ன வரும், இந்த கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பேசணும் அப்படின்னா இங்க தான் முக்கியமான இம்பாக்டே வருது. யாரா டைரக்டர் அப்படின்னு பார்த்தா அப்போதைக்கு டேரிஸ் அனிமே தெரியும்ல, அந்த அனிமேயோட டைரக்டர் முதல் ஆக்ஷன் அனிமே இந்த அனிமே தான். சோ தலைவர் வந்து ஏற்கனவே அப்போதைக்கு டேரிஸ் வந்து காதல் ஜோடி கர்மா ஜோடி அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்டது அடிச்சு விட்டுருப்பாரு. சோ டி மாஸ்டர் டைரக்டர் எப்படி வந்து அக்கா வந்து எப்படி வந்து டி மாஸ்டர் வந்து ஆக்ஷன் அனிமே எடுத்துட்டு எப்படி ரொமான்ஸ் தாவறாங்களோ அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து ரொமான்ஸ் எடுத்துட்டு ஆக்ஷன் தாவறாரு. சோ வந்து இதாண்டா சோ வந்து அப்போதைக்கு டேரிஸ் டைரக்டரோட முதல் ஆக்ஷன் அனிமே இந்த அனிமே தான்டா. சோ உள்ள என்னதான் கதை
அப்படின்னு கேட்டா இப்போ இருந்து மேபி ஒரு 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து டைனோசரா அழிஞ்சு போச்சு தெரியுமா? சோ அப்படி விண்கலா டைனோசரா அழியும் போது அந்த டைனோசர்லாம் பாதி வந்து உயிர் தப்பிச்சிருக்கோமா? சோ அப்படி உயிர் தப்பிச்ச டைனோசர்ஸ் அப்படியே வந்து மனிதனோட டிஎன்ஏ கலந்து ஒருவேளை மனுஷங்க கூடிய அப்படியே வந்து டைனோசரா வாழுவங்களோ அப்படின்ற மாதிரி வந்து கதை எடுத்துட்டு போறானுங்க. ஆனா இந்த டவுட் எனக்கே இருக்கு. மேபி வந்து யாராச்சும் வந்து சைக்காலஜி கிடையாது, யாராச்சும் வந்து பயாலஜினா படிச்சுதான் சொல்லிட்டு போங்கடா. இப்போ அப்படியே டிஎன்ஏ கலந்து அப்படி உயிரோட வாழுது அப்படின்றானுங்க. அப்படின்னா மேபி வந்து டைனோசர் சாப்பிட்டு வச்ச சாப்பாடு சாப்பிடுறதுனால டிஎன்ஏ சேஞ்ச் ஆகுமா, இல்ல வந்து அது டைனோசர் கூட இதை பண்றதுனால டிஎன்ஏ திங் சேஞ்ச் ஆகுமா எனக்கு தெரியல. மேபி இந்த விஷயமே எனக்கு தெரியல. சோ மேபி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. டிஎன்ஏ கலந்து மனுஷோட டிஎன்ஏ வந்து மாட்டுது. சோ வந்து அந்த டைனோசர் பவர் எல்லாம் இந்த மனுஷ உடம்புல வந்து கடத்தப்பட்டு அப்படியே சில மனுஷங்க கூடிய அந்த டைனோசர் பவரும் அப்படி இருக்கு அப்படின்னு கதை சொல்றானுங்க. சோ அதனால டிஎன்ஏ பவர் என்னன்னு சுத்தமா தெரியல. எப்படி டிஎன்ஏ பவர் என்ன தெரியுது, லைக் வந்து டிஎன்ஏ எப்படி மாறுது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனா எப்படி இது மாறுதுன்னு எனக்கு தெரியல. புரியுதுல? சோ அது மட்டும் சொல்லிட்டு போங்க. மேபி வந்து புரியுற மாதிரி சொல்லிட்டு போங்கடா. ஓகேவா? சோ இது மாதிரி வந்து 10 லட்சம் முன்னாடி அழிஞ்ச டைனோசர்ஸ் அப்படியே வந்து மனுஷனோட டிஎன்ஏலே வாழ்ந்து இப்போ அப்படியே டோக்கியோல வாழ்ற மாதிரியும், சோ பொசுக்குன்னு வந்து அந்த டிஎன்ஏ வச்சிருந்த மக்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த மக்களுக்கு எல்லாம் வந்து தங்கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படி சொல்லி டைனோசர் ஆகிற மாதிரியும் அந்த டைனோசர் அழுக்கு நிஞ்சாஸ் வாழ மாதிரி தான் கதை சொல்றானுங்க. சோ இதுதான் பேசிக் ஸ்டோரினா தான் வந்து நான் சொல்லும்போது மொக்கையா இருந்தாலுமே ட்ரெயிலர்ல பார்க்கும்போது ஒருத்தா இருந்துச்சுடா. சோ கன்ஃபார்மா ஒரு புது டைப் அனிமே பார்க்க போறோம். கைஜு மாதிரி கைஜு நல்ல அனிமே தான் வந்து இருந்துச்சு. லைக் கைஜு நம்பர் 8 அது நல்ல அனிமே இருந்தாலும் அதுக்கு ஃபேன் பேஸ் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இந்த அனிமே வரும், இந்த அனிமேக்கு ஃபேன் பேஸ் வரும் அப்படி நம்புறோம். நம்ம எல்லாம் கூட வழக்கம் சப்போர்ட் பண்றானுங்கடா. நம்ம இந்தியாவே வந்து ஒரு அனிமே கை கொடுக்கலாம் அவனுக்கு தான் இருக்கானுங்க. அவனுக்கு இல்லைனா அவ்வளவுதான் போல. நீங்க பண்றதை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நருட்டோன்றீங்க, ஏஓட்டுன்றீங்க, அதுக்கு பட்டு ஆளே காணாம போயிருங்க. திருப்பி 2 வருஷம் கழிச்சு ஒரு அனிமே வருது, அதுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க. இப்படி என்ன இருந்தா என்னப்பா போயிட்டு எல்லா அனிமே பாருடா. ஓகேவா? சோ இந்த அனிமே இப்படிதான். சோ எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னு கேட்டா அடுத்த வருஷம் 2000 அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லிட்டு 2029 வருஷம் தான் அனிமே ரிலீஸா பண்றானுங்க. உடனே கேள்வி வரும், 2029 வர அனிமே ஏன்டா இப்பயா சொல்ற அப்படின்னு கேள்வி வரும். இப்பதான் ட்ரைலர் விட்டுருக்காங்க. ஸோ ட்ரைலர் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மாதிரி அனிமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பீக்கில் இருக்குல்ல. ஓகே இது மாதிரிலாம் ஒரு அனிமே வரப்போதுரா அப்படின்னு. ஸோ ஒருவேளை 2029 நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கூட 2029 அந்த வீடியோ பார்க்குறோம் ப்ரோ அப்படி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மேபி பார்க்கலாம் இந்த அனிமே கரெக்டாக 2029 வந்து ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சேனல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ மேபி நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? ஸோ இனிமே இதுதான் கதை. ஸோ இப்படி தான் அனிமே இருக்க போது. மேபி சூப்பரா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல செஞ்சுக்கிறேன் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடை சத்தலாமா?